ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி எடுத்துருக்கோம். நாட்டு சர்க்கரை, நிலக்கடலை, ஒரு 2-3 ஏலக்காய். சப்பாத்தி மிக்சியில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இப்போ லீவ் விட்டாச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா, இது நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சிங்கனாலே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி மிக்சியில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கூட ஸ்மெல்க்காக ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கிறோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை சேர்ப்போம். இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்படி நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சிங்கனாலே தெரியாது, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுனால நான் அதை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். உருண்டை பிடிக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் பிடிச்சிட்ருக்கும் போதே எங்கள் பாப்பா எனக்கு 2 கொடுங்க, எனக்கு 2 உருண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ லீவ் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஈவினிங் பிள்ளைங்க எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களை சூப்பராக பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.